ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜிம்முக்கு போக சரியான வயசு என்ன. அதாவது ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு வந்து வயசு 15 ஆகுது, நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு நல்லா ஃபிட்டாக கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிம்முக்கு போனால் உடலோட வளர்ச்சி பாதிக்கப்படும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயமுத்திட்டு இருக்காங்க. இது உண்மையா? எந்த வயசுல இருந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள் எரிக்கப்பட்டு தசைகள் வலுப்பெறத்துக்கும் அழகான உடல் அமைப்பு கிடைக்கிறதுக்கும் வழி செய்யறதுக்கு உதவுறது தான் உடற்பயிற்சி. அதனால ஜிம்முக்கு போறதுக்கு வயசு வரம்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வயசினருக்கும் அவங்கவுங்க உடல்வாக ஏற்ற பயிற்சிகளை மட்டும்தான் நாம செய்யணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடற்பயிற்சிகள்ல கார்டியோ உடற்பயிற்சி, வெயிட் லிஃப்டிங், அதுக்கப்புறம் வந்து வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரி 3 விதமான பயிற்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சைக்கிளிங், ட்ரெட்மில், இது மாதிரியான பயிற்சிகள் கார்டியோ உடற்பயிற்சிகளாக பார்க்கப்படுது. ஏரோபிக் உடற்பயிற்சிகள்னு பார்க்க போனா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளுக்கும் அதோட அசைவுகளுக்கும் தகுந்த மாதிரி பல்வேறு திசைகளில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுது. வெயிட் லிஃப்டிங் பயிற்சிகள் அதிகமான எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்வாங்க. 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அதனால இந்த வயசுல இருக்கிறவங்க கார்டியோ உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் ஏரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளை மட்டுமே மேற்கொள்றது நல்லது. வெயிட் லிஃப்டிங் மாதிரியான உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும் குறைஞ்சபட்சம் ஒரு 18 வயசுக்கு மேல இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அதனால ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யறதுக்கு சரியான வயசு என்னன்னு கேட்கக்கூடிய எல்லாருக்குமே வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா உங்களோட வயசு 18க்கு மேல இருக்கணும். அதுவே நீங்க நார்மலா உங்களோட உடம்ப நல்லா ஃபிட்டா கொண்டு வரணும்னு நினைச்சு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க நார்மலா கார்டியோ உடற்பயிற்சிகள், ஏரோபிக், இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து செய்யறதே போதுமானது. இதுக்கு வந்து வயது வரம்புன்றது எதுவுமே தேவைப்படாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான ஜிம் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மூலமா நாம போடக்கூடிய ஜிம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.